குதிரை பேர அரசியல் டிவிகே விஜய் செய்யும் இந்த கேவலமான அரசியல் சூழ்நிலையை தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கா? கிடையவே கிடையாது. 2014 பாஜக வந்ததுலேருந்து தான் அது ஆட்சிக்கு வர முடியாத மாநிலங்களில் மற்ற கட்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர், இந்த கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர், இந்த கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர், இப்போ கூட மேற்கு வங்காளத்தில் பாருங்கள், திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம் பேர், கம்யூனிஸ்ட்லேருந்து கொஞ்சம் பேர், அந்த கட்சியிலேருந்து கொஞ்சம் பேருன்னு இன்றைக்கி ஆட்சியவே பிடிச்சிட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியே காணாமல் போகுது. இன்னைக்கு மேற்கு வங்கத்தின் முதலமைச்சரை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் மம்தா பானர்ஜி வளர்த்து விட்ட சுவேந்து அதிகாரி தான். இந்த மாதிரி பிஜேபி அகில இந்திய அளவில் பண்ணிட்டு இருந்ததை தான் நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணணும்னு சொல்லி மக்கள் மாற்றம்னு விரும்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? மக்கள் விரும்பிய மாற்றம் இதுதானா? மக்கள் தீர்ப்பை மதிக்கும் லட்சணம் இதுதானா டிவிகே விஜய்? டிவிகே விஜய் எங்கே போனாலும் அவருக்கு முன்னாடி ஒரு சோஃபா போயிடுது. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலேருந்து ஆதரவு தரோம் சொன்னவங்க கூட அமைச்சரவையில் பங்கேற்றுட்டா என்ன தப்புன்னு சொல்லி அமைச்சரவையிலும் பங்கேற்றுட்டாங்க. இதே மாதிரி சோஃபாவை திமுக ஸ்டாலின் கொண்டு போயிருந்தால் என்னென்ன ஆயிருக்கும்? நீல சங்கிகள்லேருந்து நடுநிலை வரைக்கும் நாக்கில் நரம்பு இல்லாமல் என்னெல்லாம் பேச முடியுமோ அவ்வளோ பேசியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு டிவிகே விஜய்ன்னு சொன்னோன்னா நல்லா சொகுசாக உட்காந்துட்டீங்க. டிவிகே விஜய் ஒரு சினிமா பிரபலம் அப்படிங்கிறதுக்காகவே மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அரசியலில் அதுவே நீடிக்குமா? அதுவே ஒரு தகுதி ஆயிருமா? அரசியல்னு வந்துட்டா டிவிகே விஜய்க்கு நிர்வாகத்திறன் வேண்டும், பொருளாதார புரிதல் வேண்டும், வெளிநாட்டு முதலீடெல்லாம் எப்படி ஈர்க்கணும் அப்படிங்கிற பார்வை வேணும், எதிர்கால தலைமுறையினருக்கு நல்ல கல்வி கொள்கை வகுக்க வேண்டும், மக்கள் நிம்மதியாக வாழ நீர்வள மேலாண்மை, சட்டம் ஒழுங்கு இதிலெல்லாம் கவனம் செலுத்த வேணும். ஆனால் பாருங்க, எல்லோருமே சொல்கிறாங்க, சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறாங்க, 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. 6 மாதம் டைம் எதுக்கு கொடுப்பாங்க? புது புது திட்டங்களை அறிவிப்பார், அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுக்காக தான் 6 மாதம் டைம் கொடுப்பாங்க. அன்றாட நிகழ்வுகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் அன்றாட நிகழ்வுகள். திருமாவளவன்லாம் சொல்கிறாரு, இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான், அவர் வந்து 2 வாரம் தான் இருக்கு, டைம் கொடுங்க அப்படிங்கிறாரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கெல்லாம் எப்படி டைம் கொடுக்க முடியும்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குது. விஜய் வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு, அதனால இதெல்லாம் இனிமேல் குற்றங்கள் இல்லை, அவர் கற்று முடிக்கிற வரைக்கும் அறிவிக்க முடியுமா? ஒரு சாதாரண அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இந்த நிர்வாகத்திறன் இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி நிர்வாகத்திறன், சட்டம் ஒழுங்கு, கல்விக் கொள்கை, பொருளாதார புரிதல், வெளிநாட்டு முதலீடுகளை எப்படி ஈர்க்கிறது அப்படிலாம் பத்திரிகையாளர்களை வந்து சந்தித்து பேட்டி கொடுக்கணும். டிவிகே விஜய் அதெல்லாம் கொடுக்கறதே இல்லை. அவங்க கட்சி அமைச்சரே சொல்கிறாரு, பத்திரிகையாளர்லாம் சந்திக்கணும்னு அவசியம் இல்லை, பத்திரிகையாளர்களை சந்தித்து தான் ஆட்சி நடத்தணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பத்திரிகையாளர்கள் தான் ஜனநாயகத்தின் தூண்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்க தான் செய்வாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். கேள்வியே கேட்காட்டி அது ஜனநாயகம் கிடையாது, சர்வாதிகாரம். எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம், உங்கள் கேள்விக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறது சர்வாதிகாரம். மக்கள் எதுக்கு டிவிகே விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க? மாற்றம்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் வந்த மாற்றம் என்ன? குதிரை பேரம் அப்படிங்கிறது அது ஒரு கேவலமான அரசியல். வெறும் அரசியல் லாபத்துக்காக வேற ஒரு கட்சியிலிருந்து அந்த கட்சியை உடைச்சி தன்னோட கட்சியில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேவலமான அரசியல். இதற்கு பேரு குதிரை பேர அரசியல். டிவிகே விஜய் என்ன பண்றாருன்னு சொன்னா, முதல்ல மற்ற கட்சியிலிருந்து மற்ற கட்சிகளை உடைச்சி தலைவர்களை சேர்த்துக்குவோம், அதுக்கப்புறம் மக்களை சந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் மக்கள் அதுக்காக ஓட்டு போடலை. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்தால் நல்லா செய்யணும், மக்களுக்கு நல்லா செய்யணும், மக்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாட்டையும் அவங்க தான் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டு போயிருப்பாங்களே. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் கட்சியோட தொண்டர்களை வந்து நல்லா பலப்படுத்தாமல், மக்கள் வாக்காளர்களை போய் சந்தித்து அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதற்கு ஏற்ற மாதிரி செய்யாமல், இப்படி வேறு கட்சியிலேருந்து தூக்கி தங்கள் கட்சியை பலப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறீங்க. டிவிகே விஜய் இப்படி செய்கிறது அவர் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி தான். இன்றைக்கி ஆட்சியில் இருக்கும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க, நாளைக்கு ஆட்சி போயிடுச்சுன்னு சொன்னால் கட்சியை உடச்சிட்டு வெளியில் போயிடுவாங்க. இந்தியாவிலேயே கட்சி ஆரம்பிக்கும் போதே, கட்சி எலெக்ஷன் முதல் தேர்தலுக்கு முன்பாகவே குதிரை பேர அரசியல் பண்ணது டிவிகே விஜயா தான் இருப்பார். 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிப்பாட்டினார். எப்படியெல்லாம் நிப்பாட்டினாருன்னு நமக்கே தெரியும். நாள் வேற கட்சியிலேருந்து வந்தவர் இன்னைக்கு இவங்க கட்சியில் வேட்பாளர், இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். பிஜேபியிலேருந்து ஒரு 30-40 பேர், ஏடிஎம்கேலேருந்து ஒரு 30-40 பேர், அந்த மாதிரி எல்லா கட்சியிலேருந்தும் ஆட்களை பிடிச்சி, அதுவும் ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார்லாம் எத்தனை கட்சியிலேருந்து மாறி மாறி அங்கே வந்தாங்க நமக்கே தெரியும். இப்படி எல்லா கட்சியிலேருந்தும் ஆட்களை போட்டு நடத்தி ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டா அந்த ஆட்சி வந்து நிலையாக இருக்குமா? அந்த கட்சி ஒரு பலமாக இருக்குமா? நிச்சயமே கிடையாது. ஒரு கட்சி நல்லா பலமாக இருக்கணும்னு சொன்னால் மக்களோட நம்பிக்கை வேணும். மக்கள் எவ்வளவு நம்பிக்கையாக டிவிகே விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அவர் எந்த அளவுக்கு துரோகம் செய்கிறாரு பாருங்க. பத்திரிகையாளர்களை சந்திப்பதே கிடையாது, மக்களை சந்திப்பதே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் ஒரு பேப்பரில் எழுதிக்கிறத அப்படி தம் கட்டி பேசுகிறாரு, அவ்வளோதான். மக்களின் கேள்விகளுக்கு பதிலே கிடையாது. நல்லா வாயில் வருதுங்கிறாரு. முதலமைச்சர் ஆகிட்டாரு, முதலாக ஒரு தொகுதிக்கு போகிறாரு, அந்த தொகுதிக்கு ஏதாச்சும் திட்டங்களை அறிவிப்போன்னு கிடையாது. அதுவும் அது ஒரு டெல்டா மாவட்டம், மேகதாதுல அணை கட்ட போகிறோன்னு கர்நாடகா சொல்லியிருக்காங்க. அதற்கு நான் வந்து துணையாக இருப்பேன், தைரியமாக இருங்க அப்படின்னு கூட ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லலை. அதை விட்டுவிட்டு முதலமைச்சர் பதவியில் இருக்கோங்கிறது தெரியாமல் இன்னமும் ஒரு ஆணவம் அகங்காரத்தோட நல்லா வாயில் வருது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு.
மக்கள் வந்து இந்த மாற்றத்தை எல்லாம் பார்த்து உங்களுக்கு வாக்களிக்கல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து இப்போ கேட்குறாங்க, வேற கட்சியிலேருந்து தூக்குறதுக்கு நான் அந்த கட்சிக்கே ஓட்டு போட்டிருப்பேனே, உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்லாம் மக்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயம் அடுத்து ஒரு இடைத்தேர்தலில் இது உங்களுக்கு புரியும். டிவிகே கட்சியை நல்லா பலப்படுத்தணும்னா தொண்டர்களை பலப்படுத்தணும், மக்கள்கிட்ட போகணும், மக்களோட கருத்துக்களை கேட்கணும். டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களை பார்த்து நான் கேட்குறேன், இன்னைக்கு டிவிகே ஆளும் கட்சி ஆயிடுச்சு, அந்த கட்சி வளர்றதுக்கு என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட போகணுமா, இல்லை வேற கட்சியிலிருந்து தலைவர்களை இழுத்துட்டு வந்து அது வளரணுமா? சிந்திச்சு பாருங்க. மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க? ஒரு கட்சிக்கு, ஒரு நபருக்கு, சின்னத்திற்கு, நம்முடைய வரலாற்றிற்கு, அந்த கட்சியின் கொள்கைக்காக வாக்களிக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க, மற்றவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மக்கள் நிராகரித்தவர்களே உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? இதில் வேற திமுகவை அழிச்சிருவோம்னு சொல்கிறாங்க. திமுக அழிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. வலுவான தனிநபர்களை விட, அதாவது பலம் பொருந்திய தனிநபர்களை விட பலம் பொருந்திய இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தான் திமுக. திமுக வந்து ஒரு கிராஸ் ரூட் லெவல்லையே ரொம்ப பலமான ஒரு இயக்கம். அது மாதிரி நீங்கள் டிவிகேவை வந்து கட்டமைக்காம, தொண்டர்கள் பலத்தை சேர்க்காம, பிற கட்சி தலைவர்களை நம்பி இப்படி குதிரை பேர அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு, ஜிஎஸ்டி பகிர்வு, மின் பற்றாக்குறை, மேகதாது பிரச்சனை, நீட்டு பிரச்சனை, இந்த நீட்டு பிரச்சனையிலே பாருங்கள், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டருக்கான அந்த இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசுக்கிட்டே விட்டுட்டீங்க. ஒன்றிய அரசு நம்ம கோட்டாவே விட்டு கொடுத்துட்டதா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதே கிடையாது. திமுக இருந்த வரைக்கும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்களுக்கான அந்த நீட்டுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு போக மீதி இடத்தை தான் ஒன்றிய அரசு கிட்ட ஒப்படைச்சாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் மொத்தமாக ஒன்றிய அரசு கிட்ட ஒப்படைச்சதா எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறாரு. இதற்கு உங்களோட பதில் என்ன? எந்த ஒரு அரசியல் கட்சி ஆனாலும் மக்களோட நம்பிக்கையில வளர்ந்தா அந்த கட்சி நீண்ட காலம் நிலைத்து இருக்கும். இப்படி விஜய்க்கு இருந்த அந்த சினிமா பிம்பம், அவர்கிட்ட இருந்த அந்த ரஜினிசம் காரணமாக ஓட்டு போட்ட மக்கள் நாளைக்கே மனசு மாறிடுவாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா, இந்த குதிரை பேர் அரசியல் பண்ணிட்டு இருந்தா மக்கள் நிச்சயமாக விஜயை வந்து வெறுக்க தொடங்குவாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பெரும்பாலும் இந்த சினிமால இருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா பதவி இருந்தால் அதை வந்து அலங்கரிப்பார்கள். பதவி இல்லைன்னு சொன்னால் நான் திரும்ப சினிமாலே நடிக்கிறேன் போன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்கு வந்து நிற்க மாட்டாங்க. மக்களுக்காக நான் ரெஸ்ட் எடுக்க போயிடுறேன், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பெரிய பங்களா வாங்கிக்குவாங்க, பெரிய கேட்டு போட்டுருவாங்க, அதுக்குள்ளே போய் முடங்கிக்குவாங்க. மக்களுக்கு வந்து திறந்திருக்கும் வீட்டை விட, திறந்திருக்கும் வீட்டில் இருக்கும் தலைவர்களை விட அந்த மாதிரி பெரிய கேட்டு போட்டு பெரிய பங்களாக்குள்ளே இருக்கும் தலைவர்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் அவன் நல்லா பெரிய பணக்காரன், அவன் நம்மளுக்காக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டு எப்படா திறக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்க மனநிலை தான் தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை. இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து பாடம் எடுத்தவங்க, எழுதி தரவங்க நல்லா புரிஞ்சு வச்சு விஜயை உருவாக்கியிருக்காங்க. அதை வந்து அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. அவர் பேசுறது கீசுறது எல்லாம் நடிக்கிறாருன்னு நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் புதிதாக அரசியலில் காலடி எடுத்து வைத்திருக்கும் ஜென்சி தலைமுறைகளுக்கு அதெல்லாம் புரியலை. ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட்டதுனால இவங்க அரசியலை இப்போ கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இனிமேல் புரிய ஆரம்பிக்கும். பிஜேபி பண்ண குதிரை பேர அரசியல் தான் இவரும் பண்ணுறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது நிச்சயமாக அதிர்ச்சி அடைவாங்க. இது வரைக்கும் அரசியலை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த வரலாறு இதெல்லாம் தெரியும் போது நிச்சயமாக டிவிகே விஜய் அரசை கேள்வி கேட்பாங்க. என்னையா உன் திமுக ஆட்சியில் இங்கே இருந்ததை நீ பின்னாடி கொண்டு போயிட்ட அப்படின்னு மக்கள் கேட்காத மாதிரி அட்லீஸ்ட் இருக்கிற இடத்துலையாச்சும் தமிழ்நாட்டை வந்து பாதுகாக்கணும் டிவிகே விஜய். அரசியல் என்பது கொள்கையாலும் மக்கள் நல திட்டங்களாலும் வெற்றி அடைய வேண்டும். நம்ம வந்து மற்ற கட்சி தலைவர்களை இழுத்துக்கிட்டு பலம் பெறுவோம் அப்படின்னு நினச்சா மக்கள் மத்தியில் நிச்சயமாக உங்கள் செல்வாக்கு குறைய தான் செய்யும். ஆக தமிழ்நாட்டு மக்களே, பல கட்சிகளில் இருக்கவங்கள சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிறது, பல கட்சிகளில் சேர்ந்து அந்த கட்சியிலேருந்து 30 பேர், இந்த கட்சியிலேருந்து 30 பேர், இப்படி ஒரு 5-6 கட்சியிலேருந்து 30-20 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு கட்சி அமைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அதனால் நிச்சயமாக ஒரு நன்மையும் வரப்போகிறது கிடையாது தமிழ்நாட்டுக்கு. அவங்க வந்து வாய்ப்பை தான் பார்ப்பாங்க. மக்களுக்காக அவங்க எதுவும் நிற்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை பதவி, பணம், புகழ், அவ்வளோதான். இதில் ஏதோ ஒன்று தான். அந்த வாய்ப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. நாளைக்கே வந்து அங்கே அதிகாரம் இல்லைன்னு சொன்னால் அது அப்படியே உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். விஜய்க்கே அந்த கட்சி சொந்தமாக இருக்குமானே தெரியாது. அதனால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தேர்தலிலாவது, அதனால் தமிழ்நாட்டு வாக்காளர்களும் டிவிகே ரசிகர்களும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். டிவிகே கட்சி வளரணும்னா அதை பலப்படுத்துறதுக்கு தொண்டர்கள்ட்ட போகணும், தொண்டர்களை பலப்படுத்த வேணும். இந்த மாதிரி குதிரை பேர அரசியல் செய்து தமிழ்நாட்டு மானத்தை வாங்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.